வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு கோதுமை ரவாவில் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடான அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கு முற்பாடு சின்ன வெங்காயம் 200 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், அதை அதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இந்த மசாலையோடு சேர்ந்து காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. அரை கிலோ கோதுமை ரவாவுக்கு 3 செம்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு பிற்பாடு கோதுமை ரவாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிண்டிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கிச்சடியில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியான, நல்லா ஹெல்த்தியான கோதுமை ரவா கிச்சடி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.